பக்தர்களே, இறைவன் முன்னால் நாம் நிற்கும்போது நாம் எதை கொண்டு செல்கிறோம் என்பது முக்கியமா? அல்லது எப்படி மனதுடன் செல்கிறோம் என்பது முக்கியமா? ஒரு பக்கம் விலை உயர்ந்த மலர் மாலைகள், பெரிய காணிக்கைகள், செல்வ செழிப்புடன் வந்த பக்தர்கள். மற்றொரு பக்கம் ஒரு சிறுவன், அவன் கையில் வெறும் ₹1. பார்த்தவர்கள் நினைத்தார்கள், இது என்ன? இதை பெரியவாவிடம் கொடுக்கவா வந்தான்? ஆனால் அந்த ₹1 நாணயத்தில் இருந்தது ஒரு விஷயம். அது பணம் அல்ல, அது பக்தி, அது அன்பு, அது முழு சரணாகதி. அந்த சிறுவன் கொடுத்த ₹1 மகா பெரிவா எப்படி பார்த்தார் தெரியுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்தர்கள் கூட்டம். அந்த நாள் காஞ்சிபுரம் ஸ்ரீமடம். அதிகாலை நேரம். சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் மடம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பியிருந்தார்கள். நாம சங்கீர்த்தனம், ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர என்று ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒருவர் தேங்காய் கொண்டு வந்தார், ஒருவர் பழங்கள் கொண்டு வந்தார், ஒருவர் மலர் மாலைகள் கொண்டு வந்தார், ஒருவர் பணக்காணிக்கை கொண்டு வந்தார். அனைவரும் ஒரே ஆசை. பெரியவா ஒரு பார்வை பார்த்தாலே போதும். சிறுவன் வருகை. அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். வயது சுமார் 12. எளிய உடை, சாதாரண குடும்பம். ஆனால் கண்களில் ஒரு தீபம். அது பக்தியின் தீபம். அவன் கையில் இருந்தது ₹1 நாணயம். அது அவன் பல நாட்கள் சேமித்தது. அவன் மனதில் ஒரு உறுதி, இதைதான் பெரியவாவிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பெரிய கூட்டத்தை பார்த்ததும் அவன் தயங்கினான். என்னுடைய ₹1 பெரியவா ஏற்றுக்கொள்வாரா என்று அவன் மனம் சொன்னது. அவன் பின்னால் நின்றான். மகா பெரிவா அழைப்பு. அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. மகா பெரிவா திடீரென அந்த சிறுவனை பார்த்தார். மெதுவாக சொன்னார், ஏன் அங்கே நிற்கிறாய்? இங்கே வா. அந்த குரல் கட்டளை இல்லை, அன்பு இருந்தது. சிறுவன் நடுங்கியபடி முன்னே வந்தான். கண் கீழே, கைகள் நடுக்கம். அவன் கையில் இருந்த ₹1 நீட்டினான். பெரியவா, என்னால் முடிந்தது இதுதான். தெய்வீக தருணம். மகா பெரிவா அந்த நாணயத்தை வாங்கினார். ஒரு நொடிக்கு அதை பார்த்தார். அந்த நொடி நீண்டது போல இருந்தது. பிறகு புன்னகைத்தார். மெதுவாக சொன்னார், இது ₹1 இல்லப்பா, உன் அன்பு. அங்கே அமைதி. யாரும் பேசவில்லை. மகா பெரிவா தொடர்ந்தார், பணம் இருப்பவன் ₹1000 கொடுக்கலாம். ஆனால் நீ உன்னிடம் இருந்ததை முழு மனதுடன் கொடுத்திருக்கிறாய். அதுதான் பக்தி. அந்த சிறுவனின் கண்களில் கண்ணீர். அவன் படம் கொடுக்கவில்லை என்று நினைத்தான். ஆனால் அவன் இதயத்தை கொடுத்திருக்கான். மகா பெரிவாவின் உபதேசம். பக்தர்களே, இது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரு உபதேசம். மகா பெரிவா நமக்கு சொல்லும் பாடம். இறைவன் கணக்கு பார்ப்பதில்லை. நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதை அல்ல, எப்படி கொடுத்தோம் என்பதை பார்க்கிறான். ஒரு சிறிய தீபம் போதும், ஒரு துளசி இலை போதும், ஒரு சிறிய நாணயம் போதும். ஆனால் அதில் அன்பு இருக்க வேண்டும். கிருஷ்ணர் குசேலரின் அவலை ஏற்றார். சபரியின் பழங்களை ஏற்றார். விதுரனின் எளிய உணவை ஏற்றார். ஏன்? அதில் அன்பு இருந்தது. இன்று நாம் அனைவரும் வேண்டுவோம். மகா பெரிவா திருவடிகளின் முன் நின்று மெதுவாக வேண்டுவோம். பெரியவா, பெரிய காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. பெரிய மனதை தாருங்கள். உண்மையான பக்தியை தாருங்கள். எளிமையாக வாழும் மனதை தாருங்கள். இந்த சிறுவன் போல நம்மிடம் உள்ளதை முழு மனதுடன் கொடுக்கும் பாக்கியத்தை தாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகா பெரிவா திருவடிகளே சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.
ராம் ராம் பெரியவா சரணம். ராம் ராம் பெரியவா சரணம். ராம் ராம் பெரியவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். பெரியவாவின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் எப்போதும் இருக்கும்.